கவிதா ஸ்டைல்ஸ். நம்ம சேனலில் நம்ம இன்னைக்கு தக்காளி குழம்பு பார்க்க போகிறோங்க. வீட்டில் காய்கறி எதுவுமே இல்லைன்னா இந்த குழம்பு செய்யலாம். இது சாதத்துக்கு, சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க இந்த குழம்பு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருக்கேங்க. அதில் இப்போ கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் 2 ஸ்பூன் வரமல்லி சேர்த்துக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். கூடவே 4 வத்தல் சேர்த்துக்கலாம். மிளகாய் வற்றல் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வறுத்தாச்சுங்க. இதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இது கூட இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து வதக்கிடலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் நம்ம வதக்கின தக்காளியை சேர்த்துக்கலாம். அடுத்து 2 சில் தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற பொருட்களையும் இதோடையே சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி விடாமல் நல்லா பேஸ்டாட்டம் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ அந்த குழம்பு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். அது சூடாகட்டும். இப்போ இதில் ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே இப்போ ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்திருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து வதக்கிடலாம். இப்போ பூண்டுலாம் நல்லா வதங்கிடுச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 15 சின்ன வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ இதில் சேர்த்துடலாம். இதெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை இதோட சேர்த்துடலாம். இதோட மிக்ஸி கழுவுன தண்ணி கொஞ்சம் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கணும். எண்ணெய் தெளிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கின பிறகு அடுத்து என்ன செய்யலான்னு பார்க்கலாம். மசாலாலாம் நல்லா வெந்துடுச்சு. கொதிக்குது பாருங்கள். இப்போ ஒரு நல்ல ஒரு வாசனை வருது. இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் திக்காக இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம்.
இப்போ ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்க்குறேன். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்போ உப்பு புளி காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு எது தேவையோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சுட்டு நம்ம குக்கரை மூடி 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 விசில் வந்து நல்லா ஸ்டீம் அடங்கிடுச்சு. ஆஃப் பண்ணியாச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டீம் அடங்கிடுச்சு. இப்போ விசில் எடுத்துடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா கமகமன் வாசனை வருது. இப்போ இதை கொஞ்சம் நேரம் சிம்மில் போட்டிருக்கலாம். கொஞ்சம் அப்படி எண்ணெய் தெளிஞ்சு வர்ற வரைக்கும் வச்சுருக்கலாம். இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துடுச்சுங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ குழம்பு நல்லா எண்ணெய் தெளிஞ்சிடுச்சுங்க. அவ்வளோதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டான தக்காளி குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.